Hi friends, welcome to Chennai food. சிறுகீரையை வச்சு ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு கீரை கடையல் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். கீரை கடையல் செய்யறதுக்காக நான் சிறுகீரை எடுத்துருக்கேங்க. சிறுகீரையை நல்லா இந்த மாதிரி சின்ன சின்னதாக கிள்ளி எடுத்துக்கோங்க. கிள்ளிட்டு அலசி தண்ணி வடித்து எடுத்துக்கோங்க. இந்த கீரை கடையல் செய்யறதுக்காக நான் மண் சட்டி தான் யூஸ் பண்ண போகிறேன். அடுப்பு மேலே மண் சட்டி வச்சுருக்கேன். நான் அடுப்பை ஆன் பண்ணிக்கிறேன். 1.5 டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்து விட்டுறேன். தண்ணி நல்லா சூடாகட்டும். அதுக்கப்புறமா நம்ம பருப்பு சேர்க்கலாம். தண்ணி இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. நான் பச்சை பருப்பு தான் எடுத்திருக்கேன். 100 கிராம் அளவுக்கு பச்சை பருப்பு எடுத்திருக்கேன். பச்சை பருப்பு ஒரு முறை அலசிட்டு தண்ணி வடித்து எடுத்துக்கோங்க. இந்த பருப்பை இதில் சேர்த்து விட்டுடலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி அதையும் சேர்த்துக்கலாம். பருப்பு ஒரு கொதி வரணும். வந்ததுக்கப்புறமா நம்ம வெங்காயம் தக்காளியெல்லாம் சேர்த்துக்கலாம். பருப்பு இப்போ ஒரு கொதி வந்துருச்சு பாருங்கள், நல்லா பொங்கி வருது. இந்த சமயத்தில் வெங்காயம் தக்காளி சேர்த்துக்கலாம். நான் ஒரு சின்ன வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். 2 மீடியம் சைஸ் தக்காளியை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகாய் அதையும் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கலாம். எப்போவுமே தண்ணி சூடானதுக்கப்புறமா பருப்பு சேருங்க. அப்போ தான் பருப்பு சீக்கிரமாக வேகும். பருப்பு ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா தான் நீங்கள் வெங்காயம் தக்காளியும் சேர்க்கணும். அப்போ தான் சீக்கிரமாக பருப்பு வெங்காயம் தக்காளி எல்லாமே வெந்துடும். மூடி போட்டு வேக வைக்கக்கூடாதுங்க. நீங்கள் குக்கரில் மூடி போட்டு வேக வச்சோம்னா கீரையோட டேஸ்ட் மாறிடும். இந்த மாதிரி ஓப்பன்லேயே வச்சு வேக வைக்கிறது தான் நல்லது. அதனால் நான் மூடி போட போகிறதில்ல. ஒரு 5 நிமிஷத்துலேருந்து 6 நிமிஷத்துக்குள்ளே பருப்பு வெந்துடும். பாருங்கள், பருப்பு இப்போ நல்லாவே வெந்துருச்சு. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் பருப்பு எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு. இருந்தாலும் நான் உங்களுக்கு கையில் எடுத்து காட்டுறேன். இந்த மாதிரி எடுத்துகிட்டு இப்படி நசிச்சோன்னே நசியுது பாருங்கள். இந்த அளவுக்கு பருப்பு வெந்தால் போதும். இப்போ நம்ம கீரையை சேர்த்து விட்டுடலாம். உங்களுக்கு தண்ணி போதலைன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து விட்டுக்கோங்க. இந்த கீரையை கொஞ்சம் கொஞ்சமாக இதில் சேர்த்துக்கலாம். கீரையை சேர்த்துட்டு ஒரு பரட்டி விட்டுடலாங்க. அப்போ தான் நல்லா கீரைலாம் கீழே போயிட்டு மிக்ஸ் ஆகிடும். வேகிறதுக்கும் சீக்கிரமாக வெந்துடும். இந்த மாதிரி ஒரு பரட்டி விட்டுக்கோங்க. கீரை ரொம்ப நேரம் வேக விடணும்னு அவசியம் இல்லை. ஒரு 3 நிமிஷத்துலேருந்து 4 நிமிஷம் வரைக்கும் வேக வச்சாலே போதும். இடையில ஒரு 2 முறை இந்த மாதிரி பரட்டி விட்டுக்கோங்க. கீரை சேர்த்து ஒரு 5 நிமிஷம் தாங்க ஆச்சு. நான் இடையில 2 முறை பரட்டி விட்டேன். பாருங்கள், இப்போ கீரை நல்லாவே வெந்துருச்சு. கீரை வெந்துருச்சா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் கீரையை எடுத்துகிட்டு கையில் நசுக்கி பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிடும். உங்களுக்கு நான் செஞ்சு காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி கீரை எடுத்துக்கோங்க. சூடாக இருக்குது. எடுத்துகிட்டு இதை இந்த மாதிரி நசிச்சு பாருங்கள் துண்டு துண்டாக போகுது. சின்ன சின்னதாக பிஞ்சு வருது பாருங்கள். இந்த மாதிரி நல்லாவே பிஞ்சு வரும் பீஸாக. இதை வச்சே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் கீரை வெந்துருச்சா இல்லையான்னு சொல்லிட்டு. எனக்கு 5 நிமிஷம் தான் ஆச்சு. கீரை சீக்கிரமாகவே வெந்துருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த கீரையை நம்ம கடைஞ்சி எடுத்துக்கலாம். நான் ஓப்பனில் வச்சு தாங்க வேக வச்சேன். நான் குக்கரில் போட்டு வேக வைக்கல, சட்டியில் வச்சு ஓப்பனில் வேக வச்சுருக்கேன். இந்த மாதிரி வேக வச்சு சாப்பிட்டா கீரை நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். குக்கரில் போட்டு வேக வச்சா அதோட டேஸ்ட்டே மாறிடும். இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். சட்டியை நான் கீழே இறக்கிட்டேங்க. பாருங்கள், இன்னும் கூட உள்ளே கொதிச்சிட்ருக்குது. மண் சட்டியில் சமைச்சா இந்த மாதிரி தான் இருக்கும். மண் சட்டியில் சமைக்கிறது ஹெல்த்துக்கும் நல்லது. இப்போ நாம் உப்பு சேர்த்துக்கலாம். நான் 1 ஸ்பூன் அளவுக்கு சால்ட் எடுத்திருக்கேன். எப்போவுமே கடையிறதுக்கு முன்னாடி நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க. நான் மத்து வச்சு தாங்க கடைய போகிறேன். இந்த மாதிரி பருப்பு கடையிற மத்து வச்சு நல்லா கடைஞ்சிக்கலாம். சூடாக இருக்கும். இந்த மாதிரி பிடிச்சிட்டு கடைஞ்சிக்கோங்க. உங்களுக்கு இந்த மாதிரி மத்து இல்லை கடைய தெரியலன்னா நீங்கள் கொஞ்சம் ஆற விட்டுட்டு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு பல்ஸ் மோடில் வச்சுட்டு ஒரே ஒரு வாட்டி ஆன் பண்ணி ஆஃப் பண்ணால் போதும். கடைஞ்ச கீரை மாதிரியே ரெடி ஆகிடும். நான் மத்து போட்டு தாங்க கடைஞ்சேன். ஒரு 2 நிமிஷம் கடைஞ்சேன். பாருங்கள், நல்லாவே மசிஞ்சிருச்சு. உங்களுக்கு கீரையை பார்க்கும் பொழுதே தெரியும். பருப்பு, கீரை, வெங்காயம், தக்காளி எதுவுமே தெரியல பாருங்கள். நல்லாவே மசிஞ்சிருச்சு. இப்போ நாம் இதுக்கு தாளித்து எடுத்துக்கலாம். கீரையை தாளிக்கிறதுக்காக நான் அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு தாளிக்கிற கரண்டி வச்சுருக்கேங்க. கரண்டி இப்போ நல்லா சூடாகிடுச்சு. சூடானோன்னா சிம்மில் வச்சுருங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் எடுத்திருக்கேன். உங்களுக்கு நெய் வேண்டாம்னா நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எங்கள் வீட்டில் எப்போவுமே கீரை தாளிக்க நான் நெய் தான் பயன்படுத்துவேன். அதனால தான் நெய் சேர்க்குறேன். நெய் நல்லா உருகட்டும். இப்போ நெய் நல்லாவே உருகிடுச்சு. 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/4 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/4 ஸ்பூன் சீரகம் எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கலாம். கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம் எல்லாமே நல்லா பொரியணும். 2 காஞ்ச மிளகாயை நான் 2ஆக கிள்ளி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துடலாம். எல்லாமே சேர்ந்து நல்லா பொரியட்டும். பாருங்கள், சேர்த்து விட்ட கடுகு எல்லாமே இப்போ நல்லா பொரிஞ்சிருச்சு. காஞ்ச மிளகாயும் நல்லா பொரிஞ்சிருச்சு. நான் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். இந்த தாளிப்பு எடுத்து நம்ம கீரையில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, அருமையான சிறுகீரை கடையல் ரெடி ஆகிடுச்சிங்க. நீங்களும் இதே மாதிரி சிறுகீரை கடையில் சட்டியில் செஞ்சு பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். சாதத்தில் போட்டு சாப்பிட்டா அருமையாக இருக்கும். இந்த மாதிரி கீரை கடைஞ்சி கொடுத்தா குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.
ரொம்பவே ஹெல்த்தியான டேஸ்டான சிறுகீரை கடையல் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துருப்பீங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணலாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணவங்க மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க. உங்களுக்கு ஏதாவது ரெசிபி வீடியோ வேணும்னாலும் கமெண்ட்ஸில் கேளுங்க. நமக்கு இன்னும் 2 சேனல் இருக்குங்க. அந்த சேனலுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் லிங்க்கை கிளிக் பண்ணி சேனலை ஓப்பன் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.